அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவிலா அருளாளன், நிகரில்லா பேரன்புடையோன், அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் மற்றாக பெருங்கருணையும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நல்ல மக்கள் மீதும், குறிப்பாக அந்த ஏக இறைவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹ்வின் ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மா உரைக்கு முன்பதாக ஒரு செய்தியை உள்ளத்திலே ஆழ பதிய வைப்பார்கள். இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமுல் ஜும்மாஅத்தி வல் இமாமி குதுபு. ஜும்மா தினத்திலே இமாம் உரை நிறுத்தி கொண்டிருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தோழரை பார்த்து நீங்கள் வாய் மூடுங்கள், அமைதியாக இருங்கள் என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொல்வீர்களாக இருந்தால் பக்கத்தில் அகௌத்த, நீங்கள் வீணான காரியங்களிலே ஈடுபட்டவர்கள், இதனுடைய நன்மைகளை நீங்கள் மறுமைகளை எதிர்பார்க்காதீர்கள் என்ற கருத்துப்பட அந்த செய்தியை நமக்கு சொன்ன அந்த அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை நாமும் உள்ளத்திலே ஆழ பதிந்தவர்களாக இந்த அமலிலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். ஜும்மாவுடைய தலைப்பு பிரார்த்தனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு வணக்க வழிபாடுகளை கற்றுத் தந்திருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான ஒரு வழிபாடாக பிரார்த்தனை என்ற ஒரு வணக்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே ஒன்று, அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் தலை சிறந்த வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கணும். அப்ப ஏன் இந்த பிரார்த்தனைக்கு இஸ்லாம் இவ்வளவு முக்கியத்துவம்? ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை எஜமான் என்றும் நான் அடிமை என்றும் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடையக்கூடிய ஒரு அமலாக பிரார்த்தனை. இறைவா, என்னால் முடியாது, உன்னால் தான் அனைத்தும் முடியும், நீ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிற என்று ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையெல்லாம் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய அந்த நொடி பொழுது அவன் முழுமையாக அல்லாஹ்வுக்கு பணியக்கூடியவனாக இருக்கிறான். பிரார்த்தனை இது இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்த வழிபாடுகளிலே மிகச்சிறந்த வழிபாடு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை விரும்புகின்றான். அப்ப நாம் இந்த வணக்கத்திலே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த பிரார்த்தனை என்ற விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு கவனத்தோடு நடக்கிறோம்? நம்மள பல்வேறுடைய நிலை எப்படின்னு சொன்னா, பிரார்த்தனைக்குன்னு ஒரு பெரிய ஒரு நேரம் ஒதுக்குறது இல்லை. ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுக முடிஞ்சதோட ஒரு அரை நிமிஷம், ஒரு 1/4 நிமிஷம் அப்படி கைகளை உயர்த்தி அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு உடனே அது முகத்துல தடவிக்கிட்டு என்ன செய்யறாரு, உடனே போகக்கூடிய ஒரு நிலை. அந்த பிரார்த்தனைக்காக ஒரு நேரம் ஒதுக்குவோம், அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை வைப்போம் என்பதிலே மிக கவனக்குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். அப்ப இந்த பிரார்த்தனையுடைய விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு இதை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம்? நபிமார்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள்? நபிமார்களுடைய பிரார்த்தனை நம்மளுடைய பிரார்த்தனை மாதிரி இல்ல. அவர்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தை போன்று எந்த நேரம் பிரார்த்தனை செய்வதிலே அவர்கள் ஒருபோதும் தொய்வடைந்ததில்லை. பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நாம் கூட இப்பொழுது 10 மாத கால பிரச்சாரமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்ப அல்லாஹ் கொடுத்தான்? கல்லாத வயதுலதான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அப்ப அந்த குழந்தை பாக்கியத்தை அவங்க அப்பதான் கேட்டாங்களா? கல்லாத வயதுலதான் ஒரு மனிதன் குழந்தை பாக்கியத்தை கேட்பானான்னு பார்த்தா கிடையாது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு நாடி நரம்புகள் நல்ல முறையில செயல்படுகின்றதோ, எப்பொழுது அவன் திருமணம் முடிக்கிறானோ, அப்பையிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு ஒரு வாரிசு குழந்தை வேணும்.
இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன்னுடைய தள்ளாத முதுமை பருவம் அடைந்தும் கூட அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலே அவர்கள் தோண்டு போல. நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்குது? நாம் அவசரப்படக்கூடியவர்களாக ஒரு பிரார்த்தனை செய்யறோம், செஞ்சதோட எனக்கு நடக்கணும், இதான் இவ்வளவு காலமா செஞ்சுட்டேன் எனக்கு நடக்கல என்ற ஒரு காலகட்டத்தில் அந்த பிரார்த்தனையை அதை நாம் மறந்து விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம அவசரப்படக்கூடியவர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரார்த்தனைகளை அல்லாஹ் எந்த அளவுக்கு எப்படி அங்கீகரிக்கிறான் என்று சொல்லும் போது, ஒரு மனிதன் ஒரு அடியான் என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கவே இல்லை என்று அவன் நிராசை அடையாத வரையிலும் அல்லாஹ் பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். எப்படி பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான்? சில வேலைகளில நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்போம், எதை வேண்டாலும் கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது அது உடனடியாக அந்த அடியானுக்கு வழங்கப்படுகின்றது, அல்லாஹ் உடனடியாக பதிலளிக்கிறான். இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம், ஒரு வீடை கொடு, ஒரு வாகனத்தை கொடு, ஒரு தொழிலை கொடு, ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, எது வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த ஒருத்தர் பிரார்த்தனை செய்யறாரு, அல்லாஹ் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அதை தள்ளி போட்டுருவான். என்ன காரணம்? மறைவான விஷயத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் நினைக்கிறான், இதை இவனுக்கு இப்ப கொடுக்க கூடாது, இவனுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் வரும், அது வரையிலும் இந்த பிரார்த்தனையை தாமதப்படுத்துவான், அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இன்னும் சில பிரார்த்தனை நாம கேட்போம், அது உலகத்துல பதிலளிக்கப்படாமலே இருக்கலாம், அதற்கு பகரமாக ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில கொடுப்பான், அது மிகப்பெரிய கூலியாக அமையும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யறான், அந்த பிரார்த்தனை அவன் கேட்டது கிடைக்கல, ஆனால் அதற்கு பகரமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பேர் இழப்பு, அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம், அதை இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து அவனை பாதுகாக்கிறான். ஏதோ ஒரு வகையில ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொண்டேதான் இருக்கிறான். அப்ப நாம பிரார்த்தனை செய்வதில் நம்ம எப்படி சோர்வடையலாம்? ஏதோ ஒரு வகையில இன்மைக்கோ வறுமைக்கோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டா உடனே கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். நம்முடைய தேவையை கருதி சில நேரங்கள்ல நம்ம கேட்போம், நபிமார்களை அல்லாஹ் பெரும் அளவுல ஒரு தாமதிக்க வச்சிருக்கிறான். எந்த அளவுக்குன்னா, வயது முதிர்ந்த காலம் வரையிலும் குழந்தை பாக்கியம் இல்லை. இது எவ்வளவு பெரிய சோதனை! நாம என்ன நினைக்கிறோம்? நைட்டு பிரார்த்தனை செய்வோம், யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை கொடு, தகச்சத்தில் எழுந்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருப்போம், காலையில போய் கல்லாப்பட்டியை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்முடைய பிரார்த்தனை, உடனே நடக்கணும். ஆனால் அந்த நபிமார்களுடைய பிரார்த்தனை எப்படி இருந்துன்னு சொன்னா, அவர்கள் நீண்ட நெடிய காலம் நபிமார் ஒரு நபிய இறைவனுடைய நேசர் என்று சொல்லக்கூடிய கலீலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதரை அல்லாஹ் எப்படி தாமதிக்க வைக்கிறான்? கடைசி முதுமை பருவத்துல அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் இப்படிதான் கொடுப்பான். நாம நினைக்கிறோம் உடனே கிடைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனையை எல்லாம் தள்ளி போடுறான். அது நமக்கு தெரியாது. ஒரு மனிதனை அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறான். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை தள்ளி போகிறான் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்று அர்த்தம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்துல பாக்கியத்தை, அந்த குழந்தை பாக்கியத்தை கேட்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே. அல்லாஹ் எப்படிப்பட்ட சாலிகான பிள்ளையை கொடுத்தான் தெரியுமா? தனக்கா அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய குழந்தை. ஒரு நபியவே கொடுத்துட்டான் குழந்தையா. இந்த உலகத்துல ஒரு இறை தூதருக்கு நிகர் இன்னொரு இறை தூதர் தான் வர முடியும். எந்த ஒரு இறையச்சவாதியோ நல்லடியாராவோ இறை தூதருக்கு நிகரா வர முடியாது. அப்ப அல்லாஹ் கொடுக்கிற அந்த பாக்கியத்தை ஒரு இறை தூதர் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இறை தூதரா கொடுத்துட்டான். அந்த நபியுடைய
அவருடைய அந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்புகள் நம்ம எல்லாம் பரிச்சயமாக கேள்விப்பட்டது. தன்னை அறுக்க துணிந்தாலும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க கூடியவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, யா புனைய, எனது அருமை மகனே, இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபோக்க பன்னும் மாறாத்தரா, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு கொண்டேன், என்ன நினைக்கிற சொல்லு, யோசிச்சு சொல்லு. அந்த மகன் சொன்னாரே, யா பத்தி, எனது அருமை தந்தையே, அல்லாஹ் ஏவியதை நீங்க செய்யுங்க. எப்படிப்பட்ட பிள்ளை பத்தீங்களா? அப்ப நாம குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கலன்னு நினைக்க கூடாது. என்னுடைய ரப்பு அங்கீகரிக்கிறான். அதே போல நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான். அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எல்லாம் எப்ப கொடுத்தான்? கல்லாத முதுமை பருவம். அவரு இந்த பிரார்த்தனை செய்யும் போது அவரு சொல்றாரு, இந்த இறை தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தலையெல்லாம் நிறையால் மின்னுகிறது, என்னுடைய உடல் எல்லாம் பலவீனம் அடைஞ்சிருச்சு, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள். சொல்லிட்டு சொல்றாரு, இறைவா, என்னால முடியாது, ஆனால் உன்னால் முடியும், நீ எனக்கு கொடு. அல்லாஹ் பிறக்கும் போதே நபியாவே கொடுத்துட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், உனக்கு குழந்தை பிறக்க போகுது, அது பிறக்கும் போதே நபி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. பிரார்த்தனையுடைய விஷயத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்துல பொறுமையாக அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அங்கீகரிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம், என்னுடைய அடியார்கள் என்னை குறித்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அருகாமையில் இருக்கின்றேன். உஜிபு தாவத தாயி இதாதான், அவர் கேட்பவர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும், நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிறவன்ட்டு தான் கேட்கணும்னு தோணும் முதல்ல. அதான மனிதனுடைய மனநிலை. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு நான் பக்கத்திலேயே இருக்கிறேன். அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறானா? அல்லாஹ் பக்கத்துல இல்ல, அவன் அரிசில இருக்கிறான். அர் ரஹ்மான் அலல் அரிசிஸ்தவா, அர் ரஹ்மான் அரிசில இருக்கிறான். ஆனால் அவன் சொல்றான், அவன் அருகாமையில் இருக்கிறேன் என்று கேளு, என்னிடத்துல நீ பிரார்த்தனை செய், நான் உடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்றான். அப்ப நாம பிரார்த்தனை செய்வதில மிக கவனத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்கணும், பொறுமையோடு இருக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கை, அதுல எப்படிப்பட்ட ஒரு துன்பத்துக்கு ஆளானாங்க? கடுமையான துன்பம். அங்க இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்காத ஒரு நிலை, சஹாபாக்கள் எல்லாம் உயிர்கள் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, நிம்மதியா தொழுவ கூட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவுல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகம் மலக்குடலை கொண்டு வந்து கழுத்து பயிரிலே வைக்கப்படுகிறார்கள் அந்த மக்கா காபிர்கள். அபுஜஹில், உத்துபா, ஷைபா போன்ற அந்த காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகையில ஈடுபட்டாங்க. அவர்களுக்கு அப்படிப்பட்ட துன்பம் இழைக்கப்பட்டது. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறான். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஒட்டகம் மலக்குடலை கொண்டு போய் வச்சதோட சஜ்தாவுல இருந்து எழும்ப முடியல. உடனே அணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை ஒடியாந்து அந்த அந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்கிட்டு தன்னுடைய தந்தையை தூக்கி விடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா, இந்த உத்துபாவை நீ பாத்துக்க, இந்த அபுஜஹிலை நீ பாத்துக்க, இந்த ஷைபாவை நீ பாத்துக்க, இந்த அநியாயக்காரர்களை நீ பாத்துக்க, அழிச்சிரு. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் உடனே அதை நிறைவேற்றினானா? அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றினான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நிம்மதியான வாழ்க்கையை கொடு, இந்த அநியாயக்காரர்களை அழி, அதான அர்த்தம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பிரார்த்தனையை தள்ளி போடுறான். எப்படி? அவர்கள் எல்லாம் அங்கு நல்லபடியா வாழ்றார்கள், அந்த அநியாயக்கார பொய்சி காபிர்கள்லாம் நல்ல முறையில வாழ்றான். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேர்களை அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு. அல்லாஹ்வுடைய தூதர் போகல.
பல பேர்களை மதீனாக்கு அனுப்புறாங்க, ரசூலுல்லாஹ் போகல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்கா மேல அவ்வளவு ஒரு பிரியம், ரசூலுல்லாஹ் போகல. கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுற நபியை நீங்க கிளம்புறீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிட்டு என்ன செஞ்சாங்க, மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். பிரார்த்தனை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க, ஒரு அநியாயக்காரருக்கு எதிரா, ஆனா அதுக்கு மாற்றமா நடக்குது. அந்த ரசூலுல்லாஹ் அந்த நாட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள். அப்ப பிரார்த்தனையை அங்கீகரிக்கல அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்களா? அப்படி இல்ல. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அங்க அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா நகரத்துக்கு போறாங்க. அங்க ஒரு அரசு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவுறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுக்கு படையெடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோடு மக்காவுக்கு படையெடுத்து, கத்து இன்றி ரத்தமின்றி சண்டை இல்ல, மக்காவை அவர்கள் கையை ஒப்படைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பயந்து. எந்த மக்கமா நகரத்தில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார்களோ அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மக்கமா நகரத்தின் மிகப்பெரிய அதிபதியாக உள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹ் எப்படி பிரார்த்தனை அங்கீகரித்தான்? இவர்களெல்லாம் கொல்லப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒட்டக மலக்குடலை வைத்ததுக்காக பிரார்த்தனை செய்தார்களே, அவர்களை அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிர்களத்தை ஏற்படுத்தினான். பதிர்களத்துக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் பெயர் சொல்லி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்களோ இவர்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று அத்தனை பேர்களும் பதிர்களத்திலே அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் எப்படி பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான் பாருங்க. மக்கமா நகரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி வீரராக உள்ளே நுழைகிறார்கள், மக்காவை கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனை எப்படி அங்கீகரித்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம், இந்த மக்காவை விட்டு போக கூடாது, இந்த மக்காவில தான் இருக்கணும், எதிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும் என்று பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆனா அங்க நடந்தது, அல்லாஹ் என்ன நினைச்சான், நீ மக்காவிலே வாழ வேண்டும் என்று நினைத்தாய், நான் மக்காவை நீ ஆள வேண்டும் என்று நான் நினைச்சேன். அதான் பிரார்த்தனையை தள்ளி போடுறது. நம்ம நினைக்கிறோம்ல உடனே நடக்கலண்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பொறுமையோடு அந்த பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் எல்லாம் அந்த பதிர் களத்துல அந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவுக்கு ஆட்சியாளராக அதை கைப்பற்றினார்கள் என்ற வரலாறுகளை நம்ம பார்க்கிறோமே. இதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை செய்யறது அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு பிரார்த்தனை செய்யணும். என்னுடைய ரப்பு எனக்கு தருவான். இன்னும் பல பேர் எப்படின்னா, அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதை போல அவர் ஒரு காரியத்தை எடுத்திருப்பாரு, ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வீடு கட்ட போறேன், எனக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது, நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், இன்னொரு 50 லட்சத்துக்கு மட்டும் நீ உதவி செய்ய. ஆனா அந்த 50 லட்சத்தையும் அல்லாஹ் தானே உனக்கு கொடுத்தான். நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் எனக்கு தெரியாது, இதுக்கு உதவி செய்ய. அல்லாஹ்வுக்கு எல்லா அறிவையும் எனக்கு அல்லாஹ் தானே கொடுத்தான். அப்ப அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கொடையாளன் என்ற அந்த மனநிலையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடினால் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், அவன் தான் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியது, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் கேட்க சொல்றான், அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறாய், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பறிக்கின்றாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், உனது கரத்தில் தான் அனைத்து நன்மையும் உள்ளது. அல்லாஹ் இப்படி கேளுன்னு சொல்றான். அல்லாஹ் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அது அமெரிக்கா ட்ரம்பாக இருக்கட்டும், இந்தியாவில் மோடியாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கரத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. அப்ப நாம ஓட்டு போடுறோமே, இதெல்லாம் ஒரு உலக செட்டப்பு. அல்லாஹ் தான் நமக்கு உணவளிக்கிறான். இப்ப நான் உழைக்கிறேன்னு, ஆமா நீ உனக்கு கொடுப்பவன் அல்லாஹ். இறுதியாக ஒரு இறைவன் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, என்னுடைய இறைவன் தான் எனக்கு உணவளிக்கிறான்.
சூரத்துல் ஜும்மால அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்துல நீங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக உங்களை நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூட நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகை முடிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். கடைசியாக அந்த வசனத்தை முடிக்கின்றான், வல்லாஹு கைருர் ராஸிகீன், அவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். இந்த உலகத்துல நான் உழைக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் உலகம் இயங்குறதுக்கான ஒரு சட்டம். இந்த உலகம் இயங்கணும், அதுக்காக நான் காலையில எழும்பணும், என்னுடைய தொழிலுக்கு போகணும். ஆனால் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் நமக்கு நடக்குது. அவன் தான் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து, என்னுடைய கையில எதுவுமே இல்லை, என்னுடைய முயற்சினாலேயோ என்னுடைய பயிற்சினாலேயோ நான் மிகப்பெரிய ஒரு தொழில ஜாம்பவனாக இருக்கலாம், ஒண்ணும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை தவிர வேற எதுவுமே இங்கு நடக்காது. எல்லாம் முடிவு செய்யப்பட்டதுதான். அப்ப நாம உழைக்கணும், முயற்சி செய்யணும், எல்லாம் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய உலகத்துல வாழணும். நபிமார்களுடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினை அதுதான் நமக்கு. அப்ப இறுதியாக ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, அவன் எதை இல்லாததை கொண்டு வருவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபிரௌனுக்கு பயந்து அவர்கள் ஒரு தேசத்துக்கு செல்கிறார்கள். அங்க போனதோடு அங்க ஃபிரௌன் கொல்றதுக்காக ஒரு சமுதாயத்தினர் ஒருத்தரை கொண்டதற்காக ஃபிரௌன் கொல்வதற்கு முற்படுகின்றான். அதற்கு பயந்து மதியம் தேசத்துக்கு செல்கிறார்கள். அங்க போனதோட ஒரு 2 பெண்கள் அவர்கள் நீர்நிலையில இருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். யாருமே தெரியாது அந்த தேசத்துல. உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், இறைவா நீ வழங்குகின்ற நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். உடனடியாக அங்கு ஒரு சூழல் ஏற்படுது. அந்த 2 பெண்களிலே ஒருத்தி அவருடைய தந்தை உங்களை அழைக்கிறார், நீங்க வாங்க என்று அழைச்சிட்டு போறாங்க. அந்த தந்தை சொல்றாரு, நான் என்னுடைய மகள்ல ஒரு மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன், நீங்கள் என்னுடைய வீட்டுல இருங்க. ஒரு குடும்பத்தை எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டான். இப்படித்தான் அல்லாஹ் நம்முடைய கற்பனை கேட்டாத வகையிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நாம் உறுதியாக அந்த நபிமார்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்களோ அது போன்று இறை நம்பிக்கையோடு என்னுடைய ரப்பு வழங்குவான் என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அந்த நபிமார்களுக்கு எப்படி உதவி வந்ததோ அது போன்று நமக்கும் உதவி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழ பதிந்தவர்களாக நாம் அதிகமாக பிரார்த்தனையிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் பல்வேறு மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை செய்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதிலே நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு நற்பணிகள், தாவா பணிகள், பல்வேறு சமுதாய பணிகள், அதே போல மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், இன்னும் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக மிக முக்கியமாக பொருளாதார தேவை என்பது இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்காக நாம் பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அதற்காக நம்முடைய பணிகள் மேலும் மேலும் வளர அல்லாஹ்வுடைய அருளினால் இன்னும் நாம் அதிகமாக வீரியத்தோடு இந்த தாவா பணிகளை முன்னெடுக்கிறதுக்கு உங்களுடைய பொருளாதாரங்கள், இந்த தாவா பணிகளை முன்னெடுப்பதெல்லாம் உங்களை போன்று நல்லெண்ணம் கொண்டவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலம்தான். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் ஒரு விஷயத்தை அல்லாஹ் வழங்கிய இந்த பொருளாதாரத்தை செலவழிக்கும் போது அல்லாஹ் மறுமை நாள்ல மிகப்பெரிய ஒரு பலனை தருகின்றான்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மத்தை குறித்து சொல்லும் போது ஒரு அதிகார தோரணையிலே அல்லாஹ் சொல்லுவான், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள் என்று சொல்லுவான். அப்ப இந்த பொருளாதாரம் இதெல்லாம் அல்லாஹ் தான் நமக்கு வழங்கினான். இந்த அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு நற்காரியங்களுக்கு நாம ஒரு மக்தப் பகிர்சா நடத்துவோம், அதற்காக நம்முடைய பொருளாதாரங்கள் செலவிடப்படும் போது அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதத்தை திருமறை குர்ஆனை யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதுக்கு செலவிட்டதற்காக நமக்கு அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நாளை மறுமை நாள்ல நமக்காக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடக்கூடியது. அல்லாஹ் இதற்கு 1க்கு 10 மடங்கு, 100 மடங்கு, 700 மடங்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை மனதிலே நினைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நமது மாவட்டத்துக்காக இந்த மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் தொடர்ச்சியாக தொய்வின்றி நடப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். இந்த வார ஜும்மா வசூல் நமது திருவாரூர் மாவட்டத்துக்கான இந்த வசூல், இந்த பொருளாதாரம் நமது மாவட்டத்துக்கு முழுமையாக தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்காக வழங்க இருக்கின்றோம். உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் அதிகமாக வழங்குங்க. பொருளாதாரம் கொண்டு வந்தவர்கள் கொடுத்துட்டு போங்க, அல்லது கொண்டு வராதவர்கள் உங்களுடைய பேர்களை நிர்வாகத்துல பதிவு செய்து கொண்டு பின்னாடி நீங்கள் அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மனநிலையை நாம் செலவு செய்தோமோ அதுக்கு கூலியாக பன்மடங்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடியவனாக இருக்கான். இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ்வுக்கு முழுமையாக அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலையிலே, அவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய நிலையிலே, நற்காரியங்கள் செய்யக்கூடிய நிலையிலே நம்முடைய உயிர்களெல்லாம் கைப்பற்றப்பட்டு நாளை மறுமையிலே உயர்ந்த சோழங்களிலே நபிகளாரோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை வல்லரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.